இது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை மட்டுமல்ல அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. இதுக்காக தான் நான் வந்து ஒரு கோரிக்கையை வச்சேன், முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் வச்சேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆப்ரேஷன் நடக்கும். பெரிய போலீஸ் ஆப்ரேஷன்னா ஒரு சர்ச் அண்ட் ஆப்ரேஷன். ஒரு ராத்திரி வந்து பிக்கெட் போட்டு எந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணாலும் எல்லாரோட ஐடி கார்டையும் கேட்டு வெரிஃபை பண்ணணும். எல்லா ஸ்டேஷன்லையும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அந்த ரவுடிகள் எல்லாம் லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் வந்து வாரத்துக்கு 3 முறை ஸ்டேஷனில் வந்து கழித்து போகணும். ராத்திரி செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து செக்கிங் பண்ணி உடனே அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க வெளியே விடணும். ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது வந்து நிறுத்துறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக இன்னும் ஒன்றும் பண்ணல. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், அது கடுமையான ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். அது ஒரு நாளைக்கு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு 45, 50, 60 நாளைக்கு அப்படி பண்ணாங்கன்னா தான் இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எஸ்ஐஆர் நடக்குது. ஆனால் அதை வந்து யார் பேரும் விட்டுவிடாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய பொறுப்பு. ஒரு இடத்துலையும் அரசாங்க ஊழியர்கள் தான் சென்று ஃபார்மை கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது ஒரு வீட்லேயும் அந்த எலிஜிபிள் ஓட்டர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டை வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணும். அதே போல் இன்னெலிஜிபிளாக யாராக இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கும் விடக்கூடாது.